எல்லோருக்கும் வணக்கம். இந்த வருஷத்தோட காலிவுட் ஹாட் டாபிக் என்னன்னு கேட்டா கண்டிப்பா இதை தான் சொல்லுவாங்க. ரெண்டு பெரிய ஸ்டார்ஸ் யாரும் எதிர்பார்க்காத ஒரு இடத்துல சந்திச்சிருக்காங்க. வாங்க சோஷியல் மீடியாவே தெறிக்க விட்ட அந்த சந்திப்பை பத்தி முழுசா பார்க்கலாம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இன்டர்நெட் முழுக்க ஒரே பேச்சு தான். நம்ம தல அஜித் குமாரும் சிலம்பரசன் டிஆரும் மலேசியாவில் இருக்கிற செபாங் இன்டர்நேஷனல் சர்க்கியூட்ல சந்திச்சிருக்காங்க. அந்த போட்டோஸும் சரி வீடியோஸும் சரி சோஷியல் மீடியாவே ஒரு கலக்கிடுச்சுன்னு தான் சொல்லணும். சரி, இது ஏதாச்சும் படத்தோட ஷூட்டிங்கா? இல்ல, அதுவும் இல்ல. அப்போ எப்படி இந்த சந்திப்பு நடந்துச்சு? ரெண்டு பேரும் மலேசியாவில் அதுவும் ஒரே இடத்துல என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? இதுதான் எல்லாருக்கும் இருந்த கேள்வி. வாங்க அதுக்கான விடையை இப்ப பார்க்கலாம். அதாவது இந்த சந்திப்பு ஒரு திட்டமிட்ட சந்திப்பே கிடையாது. ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, ரெண்டு பேரும் மலேசியாவுக்கு போனதுக்கு முற்றிலும் வேற வேற காரணங்கள் இருந்திருக்கு. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம தல அஜித் ஒரு மோட்டார் ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்டுக்காக செபாங் சர்க்கியூட்டுக்கு போயிருக்காரு. அவரோட ரேசிங் பேஷன் பத்தி நமக்கு தெரியும் இல்லையா? அந்த என்டியூரன்ஸ் கார் ரேஸ்ல பங்கெடுக்க தான் அவர் அங்கே போயிருந்தாரு. இன்னொரு பக்கம் நம்ம எஸ்டிஆர் கோலாலம்பூர்ல ஒரு பிராண்ட் ஷோரூம் திறப்பு விழாவுக்காக மலேசியா போயிருக்காரு. இது போக அவருக்கு சில பர்சனல் வேலைகளும் இருந்திருக்கு. பாருங்க, ரெண்டு பேரோட பயணமும் எவ்ளோ வித்தியாசமா இருக்குன்னு. அதனாலதான் இந்த சந்திப்பு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. இது எந்த பட ப்ரமோஷனுக்காகவும் இல்லாம ரொம்ப இயல்பா யாரும் எதிர்பார்க்காத நேரத்துல நடந்ததால ரசிகர்களுக்கு இது ஒரு உண்மையான தருணமா தெரிஞ்சது. அதுதான் அவங்கள ரொம்ப கனெக்ட் பண்ணுச்சு. ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் இது வெறும் ரெண்டு ஸ்டார்ஸ் சேர்ந்திருக்கிற ஒரு போட்டோ கிடையாது. இது ஒரு கனவு நனவான தருணம்னு தான் சொல்லணும். ரெண்டு பவர் ஹவுஸ்களுக்கு நடுவுல இருக்கிற அந்த பரஸ்பர மரியாதையையும் நட்பையும் காட்டுற ஒரு உன்னதமான தருணமா இதை அவங்க பார்த்தாங்க. யோசிச்சு பாருங்க, இது ஒரு பிளான் பண்ணாத சந்திப்பு. தமிழ் சினிமால ஒரு சீனியர் ஆக்டரா அஜித் மேல எல்லாருக்கும் ஒரு மரியாதை இருக்கு. அதுலயும் எஸ்டிஆருக்கு அஜித் மேல எவ்வளோ பெரிய மரியாதை இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த எல்லா விஷயங்களும் ஒன்று சேர்ந்ததால தான் ஒரு சாதாரண மீட்டிங் ஒரு வரலாற்று தருணமா மாறிடுச்சு. சரி, இப்போ இவ்வளவு பெரிய ரெண்டு ஸ்டார்ஸ் மீட் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் எல்லா ரசிகர்களோட மனசுலயும் என் இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்க மனசுலயும் ஒரே ஒரு கேள்விதான். அது என்னவா இருக்கும்? அதுதான், இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ண போறாங்களா? இந்த ஒரு கேள்விதான் இப்போ காலிவுட் முழுக்க ஹாட் டாபிக். இந்த பேச்சு சும்மா ஒரு யூகமா மட்டும் வரல, அதுக்கு பின்னாடி சில வலுவான காரணங்களும் சொல்லப்படுது. ஏன்னா அந்த ரேஸ் சர்க்கியூட்ல அஜித்தை சுத்தி சில முக்கியமான டைரக்டர்ஸ், சினிமா பிரபலங்கள்லாம் இருந்ததா பேசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அஜித் எஸ்டிஆர் காம்பினேஷனோட ஸ்டார் பவர் பத்தி சொல்லவே வேணாம். பாக்ஸ் ஆஃபீஸ் தெரிச்சிடும். ரசிகர்களோட இந்த பிரம்மாண்டமான வரவேற்பே இந்த கூட்டணிக்கு எவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பு இருக்குன்னு காட்டுது. ஆனா இந்த எல்லா பரபரப்புக்கும் நடுவுல எது நிஜம் எது வெறும் பேச்சுன்னு நாம தெளிவா புரிஞ்சுக்கணும். இப்போதைக்கு இருக்கிற நிலவரப்படி தல அஜித்தும் சரி எஸ்டிஆரும் சரி சேர்ந்து ஒரு படத்துல நடிக்கிறதா எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியாகல. இது முழுக்க முழுக்க ரசிகர்களோட எதிர்பார்ப்பும் ஊடகங்களோட யூகங்களும் தான். அப்போ இது ஒரு பிரம்மாண்டமான பிளாக்பஸ்டர் கூட்டணிக்கு அஸ்திவாரமா, இல்ல இது வெறும் ஒரு அழகான நட்பு சந்திப்பா? இதுக்கு காலம்தான் பதில் சொல்லணும். ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், இந்த ஒரு சந்திப்பு கோடிக்கணக்கான ரசிகர்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையையும் ஒரு பெரிய கனவையும் கொடுத்திருக்கு. யாருக்கு தெரியும், சில சமயம் கனவுகள் நிஜமாகலாம் இல்லையா?